கும்பம் ராசி பெரும்பாலும் நீங்கள் எப்பொழுதுமே நீதி நேர்மையாக வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி எப்படி சனி பகவான் தான் கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எடுத்துமோ கௌத்தமோன்னு செய்ய மாட்டீங்க. சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. நீதி நேர்மை தவறாமல் கடமை கண்ணியமாக செயல்படக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட கிரகநிலை அமைஞ்சிருக்கு, இந்த ஒரு கிரகநிலை மாற்றத்தால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான நிகழ்வை ஏற்படுத்த போகுது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிடப்படி பார்த்தா 11வது ராசியாக வருது. இந்த ராசியோடைய அதிபதி சனி பகவான். இந்த ராசியில் பிறந்தவங்க பாருங்கள், பொதுவாகவே எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக நல்ல ஒரு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆழ்ந்த சிந்தனை மற்றும் புதுமையான திறமை எல்லாமே உங்ககிட்ட நிறையவே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் சிந்திச்சு தான் செயல்படுத்துவீங்க. எடுத்துமோ கௌத்தமோன்னு செய்ய மாட்டீங்க. புதிய யோசனை, புதிய கண்டுபிடிப்பு உங்ககிட்ட நிறையவே இருக்கும். உங்களோட சிந்தனையால் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லபடியாக செய்வீங்க. பொதுவாக பொறுமையோடையும் நிதானத்தையோடையும் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறவங்க யாருன்னு கேட்டால் அது நீங்கள் தான். ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற வரைக்கும் கடுமையாக உறுதியாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. சில சமயம் பிடிவாதமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா இந்த பிடிவாதம் கட்டாயம் உங்ககிட்ட வந்துடும். அந்த சிறப்பாக செய்கிற வரைக்கும் பிடிவாத குணத்தோடு திறமையாக செய்யக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். எல்லா விஷயத்தையுமே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. சனி பகவான் நீதி அதிபதி அப்படிங்கிறதுனால நீதி நேர்மை சட்டம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் சரியாக நடந்துப்பீங்க. அநீதியெல்லாம் பொறுத்துக்கவே மாட்டீங்க. கடின உழைப்பாளிகளாகவும் அதே சமயம் புத்திசாலிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. கடினமான வேலையை கூட எளிதாக முடிக்கக்கூடிய மனதிடமை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே போல் மனிதாபிமானம் உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கும். மற்றவங்களோட துயரத்தை பார்த்துலாம் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய முதல் நபராக நீங்கள் இருப்பீங்க. இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் உங்களோட நிலையற்றதாக இருக்கும். எவ்வளவு சிறப்பாக செஞ்சாலும் அதை எப்படி செஞ்சுருக்கலாம், இன்னும் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற குழப்ப நிலை வரும். இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. குணங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ராசி நட்சத்திரம் ரீதியாக ஒவ்வொருத்தருக்குமே மாறும். அவங்க அதிபதியை பொறுத்து குணநலங்கள் அமையும். சனி பகவான் நீதி தேவனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீதிமான்களாக வாழக்கூடியவங்க தான் கும்பராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்துலையுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்துலையுமே நன்மைகளையும் மேன்மையும் அடைய முடியும். சனி பகவான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனி பகவானின் பரிபூரண ஒரு அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையும் நடக்கும். வரக்கூடிய தடை தாமதம் முடியும். சனி பகவானோட பரிபூரண அருள் இருந்தாலே போதுங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்கள் அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் அவரை தொடர்ந்து வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதை நீங்கள் கண்கூட காண முடியும். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த மாதம் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. நிதானமாகவும் பொறுமையாகவும் உங்களோட வேலையை செஞ்சாலே போதும், ரொம்பவுமே நல்ல பயனை நீங்கள் பெற முடியும். மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது. அந்த நல்ல மாற்றங்கள் முன்னேற்றமாக அமைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் சரியாக ஏற்படுத்திக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெற முடியும். மேலும் வரக்கூடிய சின்ன சின்ன ஆபத்திலிருந்தும் விளைவுகளிலிருந்தும் தப்பிக்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம் இந்த ராசியில் இருக்குது. அதுக்கப்புறம் சதயம், அதுக்கப்புறம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்கு கும்பராசியில். உங்களுக்கு பாருங்கள், கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இப்போ இருக்கிறாரு. கூடவே ராகு பகவானும் இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், கலசரஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், கூடவே புதனும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை அமைப்புகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்கள் செய்கிற விஷயத்தில் தடை தாமதம் சின்ன சின்னதாக வரலாம், கவனமாக இருங்க. அதுவும் அடுத்தவங்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை மட்டும் ஒப்படைக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பாதியில் நின்று போன வேலையை கூட நீங்கள் இப்போ திரும்பவும் செய்ய போகிறீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. புதுசாக நீங்கள் தொடங்குவீங்க, அதை விரைவாக முடிப்பீங்க. எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமான நிலை உருவாகும்.
நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுப்பாங்க. அவங்க சொல்கிறதையுமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் இணக்கமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷமான அமைப்பு வரும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு முதல்ல பேசுங்க. நீங்கள் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவு எல்லாமே இந்த மாதம் நல்லதாக இருக்கும். நெருக்கடியான நேரத்தில் பாருங்கள், உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருப்பாங்க. மனதில் நிலையான எண்ணம் இருக்காத மாதிரி சூழல் இருக்கும். ஆனால் பண நெருக்கடி உங்களுக்கு குறைந்து காணப்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கலை நீங்கள் திடீர்னு சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தொழில் வியாபார விஷயத்தில் கவனமாக இருங்க. சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வழிபட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க, நன்மையே பெறுவீங்க. அதே போல் ஆர்டர்கள் மற்றும் நீங்கள் ஏதாவது பொருள் சப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை கவனமாக செய்யுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய சூழல் வரலாம். மற்றவங்களோட வேலைகளை வாங்கி நீங்கள் எடுத்து நடத்தும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. முக்கிய பொறுப்புமே கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்க உதவியாக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் காரிய அனுகூலத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மன துணிவு அதிகரிக்க போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தில் அடிபட்டு நிறைய வாய்ப்புகள் இருந்த உங்களுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லதாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில இடமாற்றங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பதவி இறக்கம் கூட வரலாம். கவனமாக உங்களோட வேலையில் இருங்க. உங்களோட மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கவனமாக கேட்டு உங்களோட பணிகளை செஞ்சால் நல்லதாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்காக சில செலவு இப்போ வரும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரருக்கு இந்த அமைப்பால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் பாருங்கள், பலவிதமான துறைகள்லையுமே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. தெய்வ அனுகூலமே கிடைக்கும். நீங்கள் இப்போ உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையுமே பெற முடியும். எல்லா விதத்திலுமே நன்மை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இப்போ உண்டாகிருக்கு. பொருளாதார வளம் சிறப்படையும். காரிய அனுகூலம் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். அதுவும் செல்வாக்கில் நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்பட போகுதுங்க. உங்களோட முயற்சியில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை இப்போ உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலுமே அதை நீங்கள் தவிடுபடியாக்கிடுவீங்க. உங்களோட செயல்களில் கவனமாக இருங்க. நன்மையை பெரும்பாலும் நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், நல்ல ஒரு செல்வாக்கை அதிகரித்து கொடுக்கும். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரக்காரங்க, இந்த மாதம் நல்ல விஷயத்தை நீங்கள் தள்ளி போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல அமைப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்போவே உடனே உபயோகம் படுத்திடுங்க. நல்ல விஷயங்கிறது தொழில், திருமணம், குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம், இது எல்லாமே தான். இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயத்தை தள்ளி போடாதீங்க. வீடு, மனை, ஆடை, ஆபரணம் போன்ற சேர்க்கை இருக்கும். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. தாயார் மற்றும் தாய் வழி உறவினர்கள் கிட்ட தேவையில்லாத மனக்கசப்பு வரலாம். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் இந்த வாக்குவாதம் செய்யாதீங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. வீட்டில் கூட எல்லோருக்கிட்டையும் மனம் விட்டு பேசுங்க. கோபத்தை தவிர்க்கிறதும் அதே போல் தேவையில்லாத வாக்குவாதத்தை தொடர்றதும் சில மன உளைச்சலை கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்தாலே சதயம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை எல்லாமே பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களும் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்க, உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட கடமைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கேற்ற சந்தர்ப்பத்தை உருவாகும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். சுப காரிய விஷயமா நீங்கள் திடீர்னு வெளியூர் செல்கிற மாதிரி சூழல் வரும். கணவன் மனைவிக்கு இடையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இப்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. வீடு மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக மாற்றிக்கலாம். அதற்கான தருணம் வந்து சேரும். புதிய வாகனம் யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அல்லது வச்சிருக்கிற வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமையும். பெரும்பாலும் நீங்களும் கோபத்தை தவிர்த்தால் நன்மையை பெற முடியும். விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. 3 நட்சத்திரக்காரங்களுமே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லதாக இருக்கும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நன்மை உண்டாகும். சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட கடினமான வேலை கூட எளிதாக மாறும். மன தைரியம் அதிகரிக்கும். சந்திராஷ்டம தினங்களில் கவனமாக இருங்க. சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட்டையும் விநாயகர் பெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் பிறக்கும்.
மேலும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தினந்தோறும் விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். விநாயகரின் அருளால் எந்த ஒரு காரியத்தடையும் ஏற்படாது. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.